கேரளா பயில்ஸு, காஷ்மீர் பயில்ஸு, இப்ப நான் வந்துட்டு இருக்க மதர் இந்தியான அப்பட்டமான பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் என்ன மயிலுக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இது என்ன தப்பு பண்ணா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்கிறேன். நான் சாதாரண அடிப்படை தரம் மட்டும் தர லோக்கல் தான், அதைத்தான் அதை எதிர்க்கிறேன். இந்த சென்சார் ஒரு மைல் வேணாண்டா. வாழ்க ஜனநாயகம்னு படம் அது நல்லா ஓடிச்சு. ஒரே ஒரு ஷார்ட் இருந்துச்சு, இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன். இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன். நான் ஒரு காயலாங்கடை வியாபாரி. அதுல அதுல மேப், உலக மேப் இருக்கும், இந்தியா மேப் இருக்கும், விற்பனைக்குன்னு போட்டு மேப் போட்டிருந்தேன். அதை தூக்கினாருன்னா தூக்க முடியாதுன்னு இப்ப நாட்டை நாசம் பண்ணி இந்தியாவை உண்மையிலேயே வெட்டிட்டு இருக்காங்க. மூஞ்சியை கொண்டு போய் எங்கேயா வச்சுக்கிறது, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஆடியோ லட்ச பல கோடி போயிருக்கோம். ஆமா, ஏன் தமிழ்நாட்டுல இருக்க மலேசியால போய் வைக்கிறீங்க? என்ன பேசுறீங்க? அமெரிக்கால கூட வைப்பாங்க. தமிழ் சினிமா எங்க போயிருக்குது? துபாயில கூட வைக்கலாம். நல்லா நடந்துச்சா? அங்க என்ன பேச்சு பேசுறீங்க? டிக்கெட் விற்பனை பண்ணி தான் சார் உள்ள அலோவ் பண்ணாங்க. எது டிக்கெட் வித்து தான் உள்ள? அதனால உங்களுக்கு என்ன போகல? நீங்க வைத்தறிச்சல் போறீங்க. கடைசி வரையும் வரல. கடைசி வரையும் போட்டுறீங்களே மன்சூர் சார். அவர் 2000 ரூபாய் ஒரு ரசிகர்களையும் டிக்கெட் வித்து உதைக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகலன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆகுறாங்க. அவர் பேச மாட்டேங்கிறாரு. நீங்க எல்லாம் பேசி என்ன போகுது சார்? நான் நாளைக்கு அரசியல்வாதியை என் உடம்புல ரத்தம் நடிகர் ரத்தம் ஓடுது இல்லையா? மீடியாவே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு சார். நிமிஷம், நீங்க 2000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவரு சினிமா காட்டாருன்னு சொல்றீங்க. அதுக்கு பவர் இருக்குது. வாங்குறான், கொடுக்குறான். நீ அதே 9,000 ரூபாய் கொடுத்து ஒட்டி வாங்குறிய, ஒட்டி. அதுக்கு இங்க இருந்து கொடுக்குறேன், அப்பா மாட்டும் காசு கொடுக்குறேன். 5000 ரூபாய் கொடுக்குறீங்க ஒட்டிக்கு. மொத்தம் தாத்தா பாட்டும் காசு கொடுக்குறேன். இவன் உழைச்சு சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு போட்டோம். 2 வரி பேசிக்கிறேன். அதான் எவ்வளவு ஒரு வழி இருந்தா அதான் ஒரு இயக்குனர் பாருங்க, முரளி கிரீஷ். இது பணம் போட்டு எடுத்திருக்கேன், எப்படி இதை வெளிக்கொண்டு வந்து எடுத்து முடிக்கணும். முடிச்சுட்டா ஒரு படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன்னு சொன்னீங்க. அதை நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கு. அதாவது சினிமாவை காப்பாற்ற தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், எப்படி பல சங்கங்கள் பேரளவுக்கு தான் இருக்கே தவிர சினிமாவை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ சென்சார் பாருங்க. இப்போ விஜய் தம்பி படம், அவர் ஒரு மாஸ் ஹீரோ. மாஸ் இது டயத்துக்கு வர முடியல. பொங்கலுக்கு வராமல் பக்ரீத்துக்கு வர முடியும். ஒரு டைம் எப்போ அது சென்சார் எல்லாம் அதுவும் இப்போ சென்ட்ரல் மயமாக்கிட்டா இது ரொம்ப கொடுமை. சென்சாருங்கிறது 4 ப்ரொடியூசர், ஃபைனான்சர் இருக்கணும், டைரக்டர் இருக்கணும். அந்த பாடியில் நடிகர், இந்த சம்பந்தமானவங்களும், சோசியல் ஆக்டிவிட்டி, சமூக சேவைகள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கணும். இந்த சென்சார், வெங்காயம், இந்த மசாலெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. அப்படி இருந்தால் எந்த 2 பாடி இண்டிபெண்ட்டாக செயல்படணும். இந்த தகவலை ஏன் சொல்றேன்னா, ஒன்று சென்சார், சென்ட்ரல் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. இந்த சொசைட்டியை பாதுகாக்கக்கூடிய மக்கள் 10-15 பேர் அதில் இருக்கணும். எந்த அரசு தலையிடம் இருக்கக்கூடாது. அடுத்து இந்த தேர்தல் ஆணையம், அது இண்டிபெண்டா TN சேஷன் அப்படின்னு ஒரு ஆண்மகன் இருந்த வரைக்கும் அது தேர்தல் ஆணையமாக இருந்தது. அதுக்கப்புறம் கேவலமான மொல்ல மாதிரிங்கெல்லாம் உட்காந்துட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணுறாங்க. இந்த படம் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. மக்கள் நல்லா பார்ப்பாங்க, ஆதரவு தருவாங்க. அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன். அடுத்த காட்சிக்கு தயாராகுதுன்னு நினைக்கிறேன். பொங்கல் விழாவுக்கும் வரல, இன்னைக்கும் வரல. நீங்க வந்திருந்தா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களே தயாரிப்பாளரு. இதே மாதிரி அவர் ரஞ்சித் படம் எடுத்து படத்துல நடிக்கிறாரு. இதே மாதிரி வராம இருப்பாரா? ஏன் உங்க படத்துக்கு வரல சார்? உண்மையாவே ஒரு ரஞ்சித் அந்த படத்துல பிஸியா தான் சார் இருக்காரு. நான் அவரு அதாவது நான் அந்த இது சொல்ல முடியாது. அது பெரிய படங்கள் சார். நான் அதை சொல்ல முடியாது. வேட்டுவம் படத்துக்கு அவர் ஆடியோ லான்ச்சுக்கு வராரு, பிரஸ் மீட்டுக்கு வராருன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு அவர் இங்க வரல. உண்மைதான், எல்லாருக்கும் தெரியும். இங்க வரல. ஒரு குறையா நீங்க நினைக்காதீங்க. ஆமா, அது எனக்கு நல்ல மனிதர் இருக்கு. அவர் ஒரே வார்த்தை நல்ல நடிகர். ஆனா ஷூட்டிங்ல
என்னைக்குமே சார் ஆப்ஷன் ஒரு கெட்டப்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட தோற்றத்துல இருக்காரு, அது வெளிவரக்கூடாதுன்னு. இல்ல நீங்க கேட்ட கொஸ்டின் கண்டிப்பா 100% உண்மை. வேட்டுவம் படத்துக்கு அவர் வராம இருப்பாரா, ஆடியோ லான்ச்சுக்கு பிரஸ் மீட்டுங்கிறது நீங்க கேட்கறது 100% உண்மை. கண்டிப்பா அது வேற, அந்த டாபிக் வேற. பட் இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் நல்ல மனிதர், அவர் இங்க வரல, அவரோட மனசு இங்க இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார் இந்த படம் எடுக்கும்போது டோரா படம் என்ன பாக்குறீங்களா? ஓகே, டோரா படம் நம்ம 9th நடிச்சாங்க. ஆமா ஆமா சார். அதுல வந்து அந்த காருக்கு வந்து ஆவி இருக்காம, ஆவி நாயா இருக்கும். ஆமா, இது வந்து மாடா இருக்கு. இது எப்படி நாங்க ஏத்துக்கிறது? ஏன்னா நாங்க ஏற்கனவே அந்த படம் நாங்க பார்த்துட்டோம். இது மக்கள் வந்து எப்படி வந்து ஏத்துப்பாங்க? தென் அது இல்லாம வந்து சார் சொன்னாரு படம் ஸ்டார்டிங்லயே வந்து படம் வெளி வரலன்னாரு. எந்த படம் வெளி வரலன்னு சொன்னாரு? ஜனநாயகன். அதாவது வந்தாயின்னு நீ வராட்டே என்ன, அதாவது இது வந்து விஜய்க்கு ஆதரவாவோ எதிராக, இது கூட புரியாட்டி நீ எப்படி ஐயா பத்திரிக்கையாள, இது கூட புரியாட்டி எப்படி ஐயா. அதாவது நம்ம குடும்பம், சினிமாங்கிற ஒரு குடும்பம், அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. அதுல அரசியல் இல்ல ஏன் புரியலன்னா, எடுத்த உடனே வந்த உடனே பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, படத்துக்காக இந்த படத்தை பேச வந்துட்டு அந்த படத்தை ஏன் பேசுனீங்க? அதுக்காக தான் எனக்கு புரியல. படத்தை மொத்தமா பார்த்தேன் இல்லையா, இவர் பட்ட வேதனைகள். ஒரு படம் இந்த டயத்துக்கு வரணும். அதான் சொன்னேன் நான், பிரியாணின்னா அன்னைக்கு சாப்பிடணும், ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாள் கழிச்சு சாப்பிட்றது பிரியாணி இல்லை. அந்த மாதிரி அது மிகப்பெரிய கொடுமை. அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி, ஒரு ராத்தர் மாதிரி, ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு ஆள் இருக்கணும். அநேகமாக எல்லாம் நல்லா இருக்கும், யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. இது மிகப்பெரிய வேதனை. அதனோட மாஸ் ஹீரோ என்ன அரசியல் நடக்குன்னு தெரியல, கோட்டுங்கிறான், அங்கங்கிறான், மறுபடிங்கிறான், ஆடுங்கிறான். என்னடா நடக்குது இந்த நாட்டில்? என்ன யாரா இருந்தாலும் சரி, சினிமாங்கிற இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. எத்தனை ப்ரொடியூசர், எத்தனை பேர், அதனால எத்தனாயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன், எத்தனை லட்சம் பேர். அந்த ஒரு பொங்கல் தான் அந்த இதுக்கு கொண்டு வரணும். அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமா அந்த பாட்டு ஏதோ ஒரு தவறு நடக்குது, அதை இன்னும் என்னால புரிஞ்சுக்க முடியல. அந்த வேதனை தான் சொன்னேன். ஏன்னா இவர் தான் பணத்தை போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா. அதனால இந்த சினிமாவை நம்பித்தான் நம்ம பிரஸ் எல்லாமே இருக்கும். அதனால அதெல்லாம் கலையணும்னா உண்மையான கருப்பன்கள், உண்மையான ஒரு ஆர்வலர், இந்த நாட்டை நேசிக்கிறவங்க வரணும். சார் மன்சூர் சார் படம் முழுக்க இங்கேயும் சாப்பாடை பத்தி தான் பேசுறாரு. படம் முழுக்க சாப்பாடு சீன் வச்சதுக்கு காரணம் இந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக, இந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் சாப்பாடு சீனா இல்ல சார். அவரு அது சாப்பிடும் போது அழகா இருக்காரு. ஏன்னா அவரு நம்ம நிறைய பெரிய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சார் எல்லாம் சொல்லுவாங்க, அவரு சாப்பிட்டாலே ஒரு அழகுன்னுவாங்க. அதனால அவர் சாப்பிட வச்சது கண்டிப்பா அது கதை காலத்துக்கு நீங்க படம் பாத்தீங்க இல்லையா. உண்மையிலேயே நான் அவ்வளவு சாப்பிடறவெல்லாம் கிடையாது, சாப்பிடுற மாதிரி நடிக்கிறது தான். அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. நான் வெஜிடேரியனா மாறிட்டப்ப அதிகமா சாப்பிட முடியறது இல்லை. இல்ல படத்துல அது ஓகே சார். நீங்க சொல்றீங்க சினிமா ஒரு குடும்பம், ஒரு படம் வெளியில வரல, நம்ம சட்டத்துக்கு புறமான கருத்து இருந்தா படத்தை சென்சார் நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சார்? இப்ப இந்த படத்தை இல்லையா சொல்ல போனா சொல்லுவேன், இது வேற மாதிரி போயிடும். கேரளா போயிடுச்சு, காஷ்மீர் போயிடுச்சு. இப்ப இந்த வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் என்ன மயிலுக்கு எப்படி வந்துச்சு? இது என்ன தப்பு பண்ணா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்கிறேன். நான் சாதாரண அடிப்படை தரம் மட்டும் தர லோக்கல் தான், அதைத்தான் அதை எதிர்க்கிறேன். இந்த சென்சார் ஒரு மயில் வேணாண்டா, முட்டை குடுவா கையில இந்த ஆட்சியே வேணான்னு தூக்கி போடுங்க. உண்மையான வாங்க, 4 பத்திரிகை வாங்க, 4 சொசைட்டியில அந்த ஒரு மத ரீதியான உண்மையான ஆன்மீகவாதி 2 பேர் உட்காருங்க, சினிமாக்காரர் 4 பேர் உட்காரு, ப்ரொடியூசர் 4 பேர் உட்காரு, லிரிக்ஸ் ரைட்டர், இப்படி ஒரு 20 பேர் டீம் வைங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மயில் வேணாம், நீங்க பிரிச்சதுலாம் போதும். நிறைய பாதிக்கப்பட்டாச்சு. நன்றி, வணக்கம் சார். சார் வாங்க, விட்டுற மாதிரி இல்லை உங்க, வாங்க தோருங்க. நீ இவ்வளவு நேரம் என்ன வேணாலும் கேட்கலாம். சென்சார் போர்டு கேட்டீங்கல்ல, நான் படம் எடுக்கிறேன்னா எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. பாலகேஜன படத்தை 2 வருஷம் தூக்கிட்டு டெல்லிக்கு பொட்டியை தூக்கிட்டு அலைஞ்சேன். இந்த ஞானசேகரன் கொடுக்கல, கடைசி நான் பொட்டியை தூக்கிட்டு இப்ப மாதிரி டிஜிட்டல் கிடையாது, அது வேற காலகட்டம். நான் சமாளிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வாழ்க ஜனநாயகம்னு படம் அது நல்லா ஓடிச்சு.
ஒரே ஒரு ஷார்ட் அதில் இருந்துச்சு, இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன். இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன். நான் ஒரு காயலாங்கடை வியாபாரி. அதுல மேப், உலக மேப் இருக்கும், இந்தியா மேப் இருக்கும், விற்பனைக்குன்னு போட்டு மேப் போட்டிருந்தேன். அதை தூக்கினாருன்னா தூக்க முடியாதுன்னு இப்ப நாட்டை நாசம் பண்ணி இந்தியாவை உண்மையிலே வெட்டிட்டு இருக்காங்க. மூஞ்சியை கொண்டு போய் எங்கேயா வச்சுக்கிறது, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. சரி சார், நம்மெல்லாம் சும்மா. சரி சார், படம் வந்துருச்சு. கருப்பு முன்னாடி பாருங்க, 600 கிலோமீட்டர்ல என்ன கங்கா, பெரிய எவ்வளவு பெரிய கிலோமீட்டர், எவ்வளவு பெரிய ரோடு, என்னாச்சு? தூக்கி அதான் நீங்க அப்படியே கொடுத்துட்டேன். 70% இந்த உனக்கு, இந்த அம்பானிக்கு. என்னடா நாடாடா இது? வித்து திங்கிறாங்க எல்லாம். கேளுங்க. இல்ல சார், இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க. காரணங்கள் இருக்குங்க, காரணங்கள் இருக்கும். அது அவர்கிட்ட தானே கேட்கணும். நான் ஒரு சினிமாக்காரனா, என் குடும்பத்தினா எப்ப தேவையோ அப்ப குரல் கொடுக்க வேண்டியது ஒரு ஆனந்தம். நான் எப்போ ரிலீஸ் ஆனா குடும்பத்தோட போய் பார்ப்பேன், இதே தேட்டர்ல பார்ப்பேன். அது பதிவு பண்ணி எல்லாத்துக்கும் தெரியும். இது ஏங்க நீங்க தனிப்பட்ட தாக்குதல் நடத்த வேணாம். அவர் தயாரிப்பாளர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, லட்சக்கணக்கான ரசிகர்கள், கோடிக்கணக்கான பேரு. அது ஒரு அப்ப சினிமா தானே தூக்கி போட்டலாம், அது வேற விஷயம். ஆடியோ லான்ச் எடுத்துட்டு இருப்பார் சார் அவரு. ஆடியோ லான்ச் எடுத்துட்டு வரா, அப்புறம் என்ன ஆடியோ புரியல? ஆடியோ லான்ச் ஆமாங்க, அதான் மலேசியாவில தான் மாலிக் பாய் பின்னிட்டானே. அவரு மலேசியாவே தூக்கி போட்டு அது வரைக்கும் உலக சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காரு. அவர்னா ஏழையா சார்? நீங்க குரல் கொடுத்துருக்கீங்க, தமிழ்நாட்டுல நடத்திருந்தா பரவாயில்ல. நான் ஒரு ப்ரொடியூசரா பேசுறேங்க. ஆடியோ லான்ச் பல கோடி போயிருக்கோம். ஆமா, ஏன் தமிழ்நாட்டுல இருக்க மலேசியால போய் வைக்கிறீங்க? என்ன பேசுறீங்க? அமெரிக்கால கூட வைப்பாங்க. தமிழ் சினிமா எங்க போயிருக்குது? துபாயில கூட வைக்கலாம். நல்லா நடந்துச்சா? அங்க என்ன பேசுறீங்க? டிக்கெட் விற்பனை பண்ணி தான் சார் உள்ள அலோ பண்ணாங்க. எது டிக்கெட் வித்து தான் உள்ள. அதனால உங்களுக்கு என்ன போகுது? நீங்க ஏன் வைத்தறிச்சல் பண்ணீங்க? கடைசி வரையும் போட்டுறீங்களே. அதான் சின்ன படம், வெறுப்பு அரசியல் கூடாது. இல்ல இல்ல கேளுங்க, நீங்க கேட்டு என்ன கேட்டாலும் நாக்க பிடிங்கிட்டு சாவற மாதிரி கேளுங்க. சின்ன படம் தியேட்டருக்கு வரலன்னா நீங்க கேளுங்க. ரீரிலீஸ் கேடிவி மொபைல் எல்லாத்தையும் போட்டாங்கல்ல, ரீரிலீஸ்க்கு தியேட்டருக்கு வரையும் கேட்க வேண்டியதானே? இந்த படத்துக்கு யாரு சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இந்த தமிழ்நாட்டுல தான் கேக்குறேன். எந்த படத்தை? இப்ப கூட கீழே மங்காத்தா போயிட்டு இருக்கு, கில்லி போயிட்டு இருக்குது. புது படங்கள் வெளியிடுதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு விஷயமா நான் கவுன்சில் இருந்தேன், நானும் தயாரிப்பாளர், நான் கூட எடுத்திருக்கேன். இல்ல சார், தியேட்டர் கிடைக்கல. இப்ப அவர்கிட்ட டைரக்டர் ப்ரொடியூசர் அதுதான் நண்பரு. தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓடிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் சேனலைஸ் பண்ணணும். சரியான ஒரு பாடி இருக்கணும். ராணுவம் மாதிரி ஒரு நம்ம தயாரிப்பாளர்கள், ஏன்னா அவங்கதான் கடவுள்கள், அவங்கதான் முதலாளிகள். அதனால சகோதரர் கேட்டாரு, நண்பர், பழைய நண்பர் தான் அவர். நான் அவருக்கு வக்காலத்து வாங்குறதுக்கெல்லாம் வரல, ஆனங்கம். அவர் பேச மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு. மன்சூர் சார், அவர் 2000 ரூபாய் ஒரு ரசிகர்களையும் டிக்கெட் வித்து உதைக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகலன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆகுறாங்க. அவர் பேச மாட்டேங்கிறாரு. நீங்க எல்லாம் பேசி என்ன போகுது சார்? நான் நாளைக்கு அரசியல்வாதியை என் உடம்புல ரத்தம், நிறைய ரத்தம் ஓடுது இல்லையா? மீடியாவே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு சார். நிமிஷம், நீங்க 2000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவரு சினிமா காட்டாருன்னு சொல்றீங்க. அதுக்கு பவர் இருக்குது. வாங்குறான், கொடுக்கறதை கொடுக்குறான். நீ அதே 9,000 ரூபாய் கொடுத்து ஒட்டி வாங்குறிய, ஒட்டி. அதுக்கு இங்க இருந்து கொடுக்குறேன், அப்பா பாட்டு கொடுக்குறேன். 5000 ரூபாய் கொடுக்குறீங்க ஒட்டிக்கு, கொப்பம் தாத்தா பாட்டும் காத்து கொடுக்குறேன். இவன் உழைச்சு சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு போட்டோம். வாங்க வாங்க. சில்லித்தனமா கேட்க கூடாது. என்னை பத்தி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் நியாயத்தை பத்தி எப்பவும் நிற்பேன். நான் எந்த இது அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது. கொஞ்சம் அரசியல்ல அவருக்கு அனுபவம் இல்லாம இருக்கலாம், அது வேற விஷயம். இது கருப்பு பல்சர் தயாரிப்பாளர் பணத்தை போட்டுட்டு அடி வைத்து நெருப்பை கட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆமா, ஏப்பா எனக்கு போட்ட மாதிரியே பிரியாணி எல்லாத்துக்கும் போடணும்ப்பா. ராவுத்தர்
இவரெல்லாம் அந்த விஜயகாந்த் ஐயாலாம் படம் எடுத்தாங்கன்னா பிரஸ் மீட்டில் அப்படியே கம 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 கமன்னு பிரியாணி போட்டு தான் அனுப்புவாங்க. நன்றி நன்றி நன்றி, வணக்கம், நன்றி.